உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலடிக்கும் மதி ரவி விண்மீன் மேகம் மேலும் பலப்பலவாம் தோற்றம் கொண்டு ஏடுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். கோவை புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாந்தாமணி அம்மா அவர்களுக்கும், அதிசயிக்கக்கூடிய மனிதராக எப்போதும் நான் பார்க்கக்கூடிய மனிதர் மரபின் மைந்தன் சார் அவர்களுக்கும், இந்த அவையில் நிறைந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். எங்கே இல்லாத ஒருத்தரை சொல்லிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவர் இன்னொரு நிகழ்வுக்கு போகணும், அதனால முன் வரிசையில் இருந்து எழுந்து போனா அது எங்களுக்கு அவமதிப்பா இருக்குன்னு நினைச்சு எங்களுக்கு மரியாதை கொடுத்து கடைசி இறுதி வரிசையில் உட்கார்ந்து இருக்காரு. உணர்வுகளின் பெருவெடிப்பு என்று பேசிய தம்பி உண்மையிலேயே வெடித்து விட்டுதான் போயிருக்கிறார். சாதாரண வெடி இல்ல, சரவெடியாக வெடிச்சிருக்காரு. இது இலக்கியம் என்பது உணர்வுகளின் பெருவெடிப்பா அதிசயங்களின் அணிவகுப்பா என்று நான் ஒப்பீட்டு அளவில் பேச விரும்பவில்லை. இலக்கியமே சிறந்ததுதான், அதில் எங்கு தொட்டு பேசினாலும் அது அழகுதான். ஆனால் இலக்கியம் என்பது ஏதாவது ஒரு நோக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது உலக இலக்கியம் தொடங்கி உள்ளூர் இலக்கியம் வரைக்கும் இலக்கியம் என்பதற்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஒன்று அறம் பயப்பது, மற்றொன்று இன்பம் பயப்பது. இன்பம் கூட அறத்துடன் கூடிய இன்பத்தை தான் இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அப்படியான இலக்கியங்கள் அதிசயங்களின் அணிவகுப்பு என்று நான் பேச வேண்டும். இப்ப எனக்கு கேள்வி வருது, அதிசயம்னா என்னங்க? எது அதிசயம்? எது அதிரசமாட்டி நினைச்சிட்டு நாங்க எது அதிசயம் எனக்கு வருது? அதிசயம்ங்கிறது ஒரு உருவமா ஒரு கட்டிடமா அப்படின்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது வெறும் கண்ணுக்கு புலப்படுவதாக நான் நினைக்கவில்லை, அது நம் கருத்துக்கு புலப்படுவது. அதிசயம் என்பது ஆராதிப்பது அல்ல, அது கொஞ்சம் நாம் அனுபவிப்பது. அது நம்ம சொல்லக்கூடிய அதிசயங்களினுடைய வரிசையெல்லாம் நம் புறக்கண்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு அதிசயமாக தெரிகின்ற ஒன்று உங்களுக்கு அதிசயமாக இருக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. சுடர்வழி சொன்னா அது சரியாத்தான் இருக்கு. உங்களுக்கு அதிசயமாக இருக்கக்கூடிய ஒன்று எனக்கு அதிசயமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இப்ப அவர் பேசின மொத்த உணர்வுகளின் தொகுப்பாக நான் ஒற்றை புள்ளியில் ஒன்றை சொல்ல முடியும், அது மனித மனம். மனித மனம் அதிசயம். அதிசயம். அவர் பேசிய எல்லா கூறுகள் இருக்குல்ல, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கூறுகளும் மனித மனத்திற்குள் தான் அடங்குகின்றன. மனித மனம் அதிசயமான மனம். ஆமா. இந்த தலைமுறையின் மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இந்த தலைமுறை அதிசயிக்க தெரியாத தலைமுறையாக இருக்கிறது. வியக்க தெரியல. ஒரு விஷயத்தை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு வியப்பே வரவில்லை. அது மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது. எதை பார்த்தாலுமே அந்த குழந்தைகள் மிக அசட்டையாக இதானா அதானான்னு பாக்குறாங்க. நம் காலத்துலங்க மழை பெஞ்சு கப்பல் விட்டா கூட அது நமக்கு அதிசயமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை விஷயங்களுக்காக அதிசயித்தவர்கள் நாம். இன்னும் சொல்ல போனா ரசனை மிகுந்த வாழ்க்கை என்பது நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறைக்கு ரசனை மிகுந்த வாழ்க்கை இல்லை. அதை ஏன் கொடுக்க தவறிவிட்டோம்? என்னால் அந்த குழந்தைகளுடைய தவறாக பார்க்க முடியவில்லை பெரியோர்களே. தவறாக நான் நினைக்கிறேன். சுடர்வெளி நமக்கே இல்லை. ஏன்னா நம்ம இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போறோம். வீட்டுல ஒரு பரபரப்பான சூழல். அழகா நம்ம தாமரை கவிஞர் எழுதுனாங்க, நிற்க நேரமில்லை நினைத்து பார்க்க தெம்பில்லை ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதிய நினைவுகளுக்கு மருந்து காப்பிக்கு கத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள் இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள் அடுப்பில் கொதிக்கும் பருப்பு அசந்தால் பொங்கும் பால். என்னை பொறுத்த வரைக்கும் பாலும் புருஷனும் ஒண்ணுதான். பொங்கும் பொங்குன்னு வாப்பம் பொங்காதுன்னு திரும்ப சாணிய பாடக்குன்னு பொங்கி போகு. நம்மளே வந்து ரசிக்காம ஓடிட்டு இருக்கிற 2 பேரும் வேலைக்கு, அப்புறம் குழந்தைய எங்க வந்து ரசிக்க போறாங்க அப்படின்னு முகுந்தன் கேட்க சொன்னாப்புல. நான் கேட்கல. ஒரு குழந்தை பிறந்த கணத்திலேயே பெற்றோராக தாத்தா பாட்டிகளாக நாம் எடுக்கின்ற மிக முக்கியமான முடிவு, அந்த குழந்தைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த குழந்தைய என்னென்ன வகுப்புகளை எல்லாம் சேர்க்கணும்னு முடிவு எடுக்கிறோம். குழந்தையினுடைய உடலுக்கு தரக்கூடிய மரியாதையை, உடலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த குழந்தையினுடைய மனநலத்திற்கு நாம் தருகிறோமா என்கின்ற கேள்வி மிக முக்கியமானது. ஆமா, எல்கேஜி தான் முதல் நாள் போயிட்டு வந்திருக்கு பள்ளிக்கூட. அம்மா சொல்லு நீ டாக்டர் ஆகணும். அப்ப
அப்பா சொல்லுவாரு நீ கலெக்டர் ஆகணும். நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிருந்தா தம்பி வெறும் குமாஸ்தாவா உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ கலெக்டர் ஆகணும். தாத்தா சொல்லுது நீ வக்கீல் ஆயிரோம் தம்பி, பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டாருடா, நீ வக்கீலாகி மீடுறோண்டா. தாத்தா பாட்டி சொல்லு அதெல்லாம் நடக்குது லூசு, நீ பெரிய இன்ஜினியர் ஆகி வீதி எல்லாம் வீட்டை கட்டுறா, நான் போய் வாடகை வசூல் ஆகிட்டு வரேன். எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு. சொல்லுங்க. அப்போ குழந்தைகளுக்கு உடலுக்கு தரக்கூடிய பயிற்சிகளை, உடலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை, ஆரோக்கியத்தை அந்த குழந்தைகளின் மனதிற்கு நாம் தர தவறி விடுகிறோம். அதற்கான ஆக சிறந்த பயிற்சிங்கிறது தாங்க வாசிப்பு. குழந்தைகளுடைய கையில நம்ம யார் இந்த குழந்தைக்கு மொபைல் அறிமுகப்படுத்தியது யார்? யார் குழந்தைக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்தாமல் போனது யார்? குழந்தை புத்தகத்தை எடுக்காமல் தவறுவதற்கும் குழந்தை கையில் தன்னுடைய கைபேசியை வைத்திருப்பதற்கும் காரணமாக நாம் இருக்கின்ற கணத்தில் சுடர்வெளி ஒரு மறந்து விடுகிறது. சுடர்வெளி ஒரு காலகட்டங்கள்ல நிலவை காட்டி சோறு ஊட்டுனா, அப்புறம் இன்னைக்கு செல்ல காட்டி தான் சோறு ஊட்டுறா, கொடுத்தாதான் சாப்பிடுது. அதற்கு பதிலாக தேர்ந்தெடுத்த கதைகளை, கவிதைகளை குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே நீங்கள் உணவூட்டுவதன் மூலமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தால் கதைகள் கேட்டு வளர்கின்ற குழந்தைகள் ஒருபோதும் நெறி தவறி போகாது. அந்த முயற்சியை இந்த புத்தக திருவிழாவில் இருந்தாவது நாம் நம் குழந்தைகளிடத்தில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு, இலக்கியம் என்பது அதிசயங்களின் அணிவகுப்புன்னு நான் பேசணும். தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்குங்க, மிக நீண்ட தொன்மை நம்ம கிட்ட இருக்கு. என்னால இந்த 20 நிமிடங்களுக்குள் அத்தனையையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. நமக்கு ஒரு இலக்கண நூல் இருக்கு, நமக்கு சங்க இலக்கியங்கள் இருக்கு, எட்டுத்தொகை இருக்கு, 11 கீழ்கணக்கு, 10 பாட்டு நூல்கள், நீதி நூல்கள், நமக்கு இந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, நிறைய நமக்கான இலக்கிய கூறுகள்ங்கிறது நிறைய இருக்குங்க. அதில் எதை நான் அதிசயமாக பார்த்தேனோ, எது என் மனதை தொட்டதோ அவற்றில் 1-2 உங்களிடத்தில் பகிர்வதின் வழியாக நீங்கள் உங்களுக்கான ஒரு அதிசய உலகத்தை காண முடியும் என்ற நம்பிக்கையில் நான் அவற்றை சொல்றேங்க. முதல்ல தொல்காப்பியம் சொல்லுது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லுது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லுகின்ற கணத்தில் சொல் பெரிதா என்று கேட்டால் பாரதி சொல்கிறான் சொல் புதிது என்கிறான். சொல் புதிது மட்டுமல்ல, சொல் பெரிது. சீதை ஒரு வார்த்தை சொல்றாங்க, ராவணன் கிட்ட அடைஞ்சிருக்கிற நேரத்துல அனுமன் நீங்க வாங்கம்மா நான் உங்களை கூட்டிட்டு போய் ராவன் கிட்ட விடுறேன்னு சொல்ற கணத்துல அவ சொல்லக்கூடிய சொல் பாருங்க, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடும் ஆற்றல் மிக்கவள் நான். நீங்க என்ன நினைச்சிட்ட? நான் பயந்துட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? என்னுடைய ஒரு சொல் போதும் இந்த 7 உலகங்கள், எல்லை நீத்த உலகங்கள், இந்த உலகத்தை மட்டும் இல்ல, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடும் ஆற்றல் மிக்கவள் நான். அப்படி ஒரே ஒரு சொல் போதும், ஒரே ஒரு சொல் போதும் நாம் வெற்றியை தழுவுவதற்கும் தோல்வியை அணைப்பதற்கும். இன்றைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய படிக்கட்டில் இல்ல, வெற்றியை நுகர்பவர்கள் எல்லாரும் சொற்களை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான். சொற்களை யாருக்கெல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்த தெரிகிறதோ அவர்கள் எல்லாம் வெற்றியை பெறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் தகுதியுடையவர்களாக தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். சொல் அத்தனை சக்தி வாய்ந்தது. ஷேக்ஸ்பியரோட நாடகத்துல சீசரை கொன்னுட்டு ப்ரூட்டஸ் பேசுறான். ஒரே கணத்தில் சீசரை மிக மோசமானவனாக அந்த அரங்கில் அவனால் காட்சிப்படுத்த முடிந்தது பேச்சுதாங்க, சொல்லுதான். பொறுக்க முடியாமல் மார்க் ஆண்டனி எழுந்து பேசுகின்ற பேச்சில் அந்த கூட்டம் ஒரே நேரத்தில் அப்படியே ப்ரூட்டஸுக்கு எதிராக திரும்பியதுன்னா ஒரு அரை மணி நேர பேச்சு போதுமானதாக இருக்கிறது. ஒரு கொலைகாரனை இந்த பக்கமும் மாற்றி போடுகின்ற வல்லமை பேச்சுக்கும் சொல்லுக்கும் உண்டு. கம்பராமாயணத்துல இலக்குவனுடைய கோபத்தை பத்தி நமக்கு தெரியும் இல்லங்கம்மா, பயங்கர கோபத்துல வர்றாங்க சுக்ரீவனை பாக்குறதுக்கு. சீதையை கண்டுபிடிச்சு நீ தரையில் சொன்னு சொல்லிதானே நான் உனக்கு உங்க அண்ணனை கொண்டு உனக்கு இந்த ராஜ்யத்தை கையில கொடுத்தேன், எங்க போனீங்க அந்த படைகள் எல்லாம், ஏன் எந்த தகவலையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இலக்குவன் மிகச்சீற்றத்தோடு வருகிறான். சொல்லி செல்வன் அனுமன் எப்படி போய் பேஸ் பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. யோசிக்கிற கடத்துல தாரை போய் நின்று பேசுறாங்க. வாலியினுடைய மனைவி ஒரு 5 நிமிடங்கள் அவள் பேசுகின்ற பேச்சில் பரம்பொருளின் தம்பியை, அத்தனை பெரிய கோபக்காரனை அவ்வளவு இலகுவாக கையாள முடிகிறது என்றால் சொல் வலிமை மிக்கது. அத்தகைய சொல் இந்த இங்க இருக்குல்ல, இவ்வளவு புத்தகங்களுக்குள் நமக்காக கொட்டி கிடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சொற்கள் இங்கே கொட்டி கிடக்கின்றன. கவனிக்க தவறுகிறவர்களாக நாம் இருந்து விடுவோம் என்பதுதான் உண்மை.
அதிசயம், சுடர்வெளி. சொல் அதிசயம். சுடர்வெளியே, ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுன்னு சொன்னதையும் அந்த சொல்லுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு சமீபத்துல ஒரு கவிதை படிச்ச. ஒரு 50 பவுன் தம் பொண்ணுக்கு போட்டிருக்காரு மாமனார். மாப்பிள்ளை கையை எட்டி பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு மாப்பிள்ளை ஒரு சம்பவத்தை நான் நினைவூட்டுறேன், சிலப்பதிகாரத்தை நினைவூட்டுறேன்னாரு. மாப்பிள்ளையோ என்னங்க மாமான்னு கேட்டாரு. மரத்தின் கிளை விழுவது போல் கோவலன் தலை விழுந்தது. கண்ணகி விண்ணுலகம் சென்று தெய்வமானாள். மாதவி தன் மகள் மணிமேகலையுடன் சந்நியாசம் பூண்டாள். நெடுமரம் விழுந்தது போல பாண்டிய நெடுஞ்செழியன் கீழே விழுந்தான், உடல் மனைவியும் உயிர் துறந்தாள். இத்தனையும் எதனால் நடந்தது மாப்பிள்ளை? இத்தனையும் எதனால் நடந்தது? மனைவியின் நகையை விற்றதால் அல்லவா அப்படின்னாரு. இந்த சொல்லுக்கு என்ன ஆற்றல் இருக்குது பாத்தீங்களா? சொல்லுங்க, ஏன்னா மறந்துருவேன், அதனால இடையிடையே சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம எல்லோருக்கும் இலக்கியங்கள் குறித்தான ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னா, இந்த நவீன யுகத்துல இயந்திரமயமான உலகத்துல எதுக்குங்க வாசிக்கணும்? எதுக்கு வாசிக்கணும்? நான் பரபரப்பா இருக்கேன். மிக இக்கட்டான சூழல், வாழ்க்கை சூழல், பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய நான் எதற்கு வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்கிட்ட ஒரு பொண்ணு அதை சமீபத்துல கேட்டாங்க. ஒரு புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஏன் இதெல்லாம் போய் இந்த செஞ்சுரியில வாசிக்கிறீங்கன்னு, நீங்க அழுதுருக்கீங்களான்னு நான் கேட்டேன். அழுதுருக்கேன். ஏன் இந்த செஞ்சுரியில அழுகுறீங்க? நீங்க இயந்திரமயமான வாழ்க்கை தான் இது. நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் பழகி விட்டீர்களே. உங்களுக்கு கண்ணீர் வருகிறது. ஏன் வருகிறது? உங்களுக்கு மனம் ஒன்று இருக்கின்ற வரை அதை செம்மைப்படுத்துவதற்கு இலக்கியங்கள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. எப்படி இந்த உடலுக்கு நோய் வந்தால் அதை ஒரு மருத்துவம் சரி செய்கிறானோ, அப்படி உங்களுடைய மனதுக்கு நோய் வந்தால் அதை சரி செய்கின்ற இடத்தில் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், புத்தகங்கள் இருக்கின்றன. அதற்கான மருந்து அதற்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஏனாதின்னு நம்ம கிட்ட ஒரு நூல் இருக்குங்க. ஏனாதிங்கிற நூல் என்னன்னா, ஒரு மருத்துவம் மாதிரி, ஒரு சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி 6 மருத்துவ குணங்கள் மிக்கத சேர்த்து தரக்கூடிய ஒன்று. அந்த சூரணத்துக்கு பெயர் ஏலாதி. ஏலாதி ஒண்ணு நமக்கு சொல்லி தருது பாருங்க. நம்ம குழந்தைகளுக்கு எதை அழகு என்று கற்றுத் தருகிறோம் என்பதை ஏலாதி எப்படி கற்றுத்தர வேண்டும், என்ன மருந்து சொல்லி தருது பாருங்க. இடை வனப்பும், தோல் வனப்பும், ஈடில் வனப்பும், நடை வனப்பும், நானின் வனப்பும், புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பு அல்ல. நீங்க சொல்றீங்கல்ல அழகு. ஒரு பெண்ணுன்னா பொது புத்தியில ஒல்லியாதான் இருக்கணும், வெள்ளையாதான் இருக்கணும், முடி நீளமா இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்ப சமீபத்துல ஒரு வெண்படிகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை தன்னுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யூடியூப் சேனல்ல வெண்படிகாரத்தை சாப்பிட்டு செத்து போச்சுல்ல. யாருங்க சொன்னது அழகுன்னா ஒரு பெண்ணுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்பதை? ஏனாதி சொல்லுகிறது. என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு, படிக்க வையா, அதுதான் அழகு அந்த குழந்தைக்கு. யார் சொன்னது அப்படி? ஒரு தகப்பன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளால மீளவே முடியலங்க. அந்த தகப்பன் சொல்லிக்கிட்டு அழுகிறாரு. குழந்தை இறந்த பிறகு என் சட்டையை பிடிச்சிக்கிட்டு என் குழந்தை அழுதுச்சு, எப்படியாவது என்னை காப்பாத்தி இருப்பான்னு சொல்லி ஒரு தகப்பன் கண்ணீர் சிந்துகின்ற இடத்தில் இந்த பொது சமூகமும் பொது புத்தியும் ஒரு பெண்ணினுடைய அழகை இப்படி வர்ணிக்கின்ற இடத்தில் இலக்கியம் சொல்லித் தருகிறது. அழகு என்பது உடல் சார்ந்தது அல்ல, அது உன்னுடைய படிப்பு சார்ந்தது என்று சொல்லித் தருகிறது. வள்ளுவ மதத்தான் சொல்லுது, என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் தான் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வேற எதுவும் இல்லை. நீங்க கண்ணுக்கு மைதீட்டிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய அழகு என்பது உங்களுடைய படிப்பு, உன்னுடைய நேர்கொண்ட பார்வைதான் உனக்கு அழகு என்பதை இலக்கியங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இதை விட எப்படிங்க அதிசயம் இருந்துவிட போகிறது? எனக்கு இன்னொரு விஷயம் பாருங்க. பக்தி இலக்கியத்துல திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல் இருக்கு இல்லைங்கம்மா, படமாட கோயில் பகவற்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கதாக, நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாட கோவில் பகவத்கது ஆமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இவ்வளவுதான் பாட்டு. கடவுளுக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுளுக்கு போயிடும். ஒரே வரியில. இது என்ன பக்தி இலக்கியமா? இது பகுத்தறிவு இல்லையா? அது இதைத்தானே இன்றைய பகுத்தறிவு பேசுது. இதை கொண்டு வந்து பக்தி இலக்கியத்தில் இதுதான் பக்தி, மனுஷனுக்கு கூட, மனுஷனுக்கு செய், அது போய் கடவுளுக்கு சேர்ந்துரும்னு சொன்னதை பக்தியில கொண்டு வந்து வைத்தது எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம். யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார்ல, மாணிக்கவாசகர் ஜீவி மொழிபெயர்த்ததை பத்தி, எனக்கு அது உணர்ச்சிகளின் பெருவெடிப்பா தோணல. அது அதிசயம். வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருவர் தமிழின் பால் ஈர்க்கப்பட்டு மாணிக்கவாசகர் காட்டக்கூடிய இறைவன் யார் என்பது, மாணிக்கவாசகர் தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுளை காட்ட முயற்சிக்கவில்லை. எது உரை என்று காட்டுகின்ற பொழுது அதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து ஆட்பட்டு
ஒருத்தரால மாத்தி எழுத முடியுதுல்ல, அதுதான் அதிசயம். இலக்கியம் இதைத்தான் செய்யும். இப்படியான அடுத்த கணத்தில் ஒரு பெரிய சோகத்துல இருப்பாங்க, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற கணத்தில் அது அப்படியே நம்மளை வேற ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நகர்த்துது இல்ல, அதுதான் அதிசயம். ஒரு நொடியில் நம்முடைய மனதை மாற்றுகின்ற ஒரு குழந்தை போலங்க. காதல் திருமணம் செய்து கொண்டவர்களை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பார்த்த கணத்தில் மாறிவிடுவது போல இலக்கியம். உடுமா பாவ தெரியாம சொல்லிட்டாரு, தலைப்பு கொடுத்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. சொல்லுங்க. இன்னொன்னு பாருங்க, கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் ஒரு பரம்பரையில எழுதுகின்ற கம்பர் ஏன் எழுதுகிறார்? உழவனையும் படைத்தவனையும் ஒப்பிட்டு யோசிச்சு பாருங்க. இது வேற எண்டு ஒரு மனிதனை, ஒரு உழவனை ஏறெழுப்பதில் எழுதுகிறவரு அடுத்த கணத்தில் கம்பராமாயணத்தை எழுதுகின்ற பொழுது அதிசயம் என்பது வேற எங்கோ இல்லை, அது நமக்குள் இருக்கிறது என்ற பெரிய உண்மையை தருவதாக இலக்கியம் இருக்கிறது. இன்னொன்னு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிமா உலகம் அழிஞ்சிரும் சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆமா, உலகம் அழிஞ்சிரும், எல்லாரும் செத்து போயிடுவோம். எனக்கு தெரிஞ்ச சில பேர், நீங்க எல்லாரும் பத்திரிகைகள்ல கூட படிச்சிருப்பீங்க, சில பேர் அதுக்கு பயந்துகிட்டு தற்கொலை கூட செய்து கொண்டார்கள், இந்த உலகம் அழிந்து விடும் என்பதற்காக. நானும் கூட என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அதையெல்லாம் செஞ்சும் கூட சாப்பிட்டுட்டேன். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னால் புறநானூற்றுல ஒரு கவிஞன் சொல்றான், உண்டால் அம்மை உலகம் அழியாது. எப்படி அழியும்? தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் மனிதர்கள், பிறருடைய கண்ணீரை துடைக்க உட்படுபவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் அழியாது என்று புறநானூறுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நூற்றாண்டுல உலகம் அழிந்துடும்னு சொன்னதை கேட்ட உடனே நாம் தற்கொலை செய்யக்கூடிய இடத்திற்கு நகர்ந்தவர்களாக இருக்கிறோம்னா, வாசிப்பு நம்மை இந்த வாசிக்காதது நம்ம எந்த இடத்திற்கு அறிவின்மையை நோக்கி நகர்த்தி இருக்கிறதுங்கிறதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. ஒரு அரசன்னா எல்லாரும் பயப்படணும், ஒரு அரசன்னா எல்லாருமே பயப்படணும்ல. அரசனுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு அவ்வை பேசுறா. இந்த மேடையில அவ்வைய பேசாம எப்படிங்க இருக்கிறது? சங்க இலக்கியம் பேசும்போது அவ்வை பேசுறா. மன்னனும் மாசு அற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஒரு மன்னன் முன்னாடி நின்று பேசக்கூடிய துணிச்சல் அவ்வைக்கு இருந்தது. அதிசயம். அடுத்த அதிசயம் பாருங்க, வாயே திறக்காமல் இருந்த கண்ணகி, கணவன் திரும்பி வந்த போதும் கேள்வியே கேட்காமல் இருந்த கண்ணகி, தவறு நிகழ்ந்த கணத்தில் இப்ப டெல்லியில ஒரு பொண்ணு வண்டிக்கு முன்னாடி நின்று கையை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் வாகனத்தை மறிச்சுக்கிட்டு நிக்கிறா பாருங்க. காலம் காலமாக பெண்கள் கண்ணீர் வடிப்பார்கள் என்ற அந்த எல்லாவற்றையும் உடை தெரிந்து விட்டு ஒரு கண்ணகிங்கிறது குறியீட்டு பெயராக நான் பார்க்கிறேன். எப்படி மன்னனின் முன்னால் போய் நின்று பேசினாலோ அப்படி காவல்துறை வாகனத்தின் முன்னால் நின்று ஒரு பெண் இப்படி தடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஆண் மக்களை அடிக்கும் போது என்னை அடிச்சு அவங்க அடியில் ஒரு பெண் கையை நீட்டிக் கொண்டு நிற்கிறாள். என்ன அதிசயம் பாருங்கள். ஒரு மன்னனை எதிர்த்து பேசுகின்ற துணிச்சல், ஒரு மன்னனிடத்தில் உண்மையை பேசுகின்ற துணிச்சல் எழுத்தாளர்களுக்கு இருந்தது. அதனால்தான் காலம் எந்த பணக்காரர்களையும் எந்த பேராசைக்காரர்களையும் கடத்தி வராமல் எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் மிக பத்திரமாக கடத்தி கொண்டு நம் கைகளில் சேர்த்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி மோசிக்கிறனர் இருக்காரு. அவர் பொறையன் அரசனை போய் பார்க்க போறாரு, இருமுறையன் அரசனை போய் பார்க்க போறாரு. அரசன் இல்ல, முரசு கட்டில இருக்க முரசை நீராட்டுறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அசதியில் அவர் இங்க படுத்து தூங்குறாரு. கண் முடிச்சு பார்த்தா அரசன் அவருக்கு சாம்பரம் வீசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு புலவனுக்கு சாம்பரம் வீசியது இலக்கியம் தந்த அதிசயம். எழுத்தாளனை நாம் அப்படி வைத்து கொண்டாட வேண்டும் என்று அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தருகின்ற பாடம் அது. நாம் ஒரு எழுத்தாளர்களை இந்த கோணத்தில் இப்படிதான் வைக்க வேண்டும் என்பது. ஆனால் அதை செய்ய தவறுகிறவர்களாக நாம் இந்த சமுதாயமாவது இந்த சமூகமாவது இருந்துவிடக் கூடாது என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து காதல் பத்தி தம்பி பேசினார். இந்த காதல்ங்கிற சொல் இருக்குல்ல, இந்த காதல்ங்கிற சொல்ல காலம் காலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்குமாக ஒப்பிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல. ஒரு இடம் இருக்குங்க, திருஞான சம்பந்தர் பேசுறாரு பாருங்க. எனக்கு அந்த வரி உண்மையாலுமே நீங்க அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறது காதலன் காதலி கிட்ட சொல்றது மட்டும் இல்ல. காதல் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது பக்தி சார்ந்தது என்று நமக்கு ஒரு பக்தி இலக்கியம் சொல்லி தருது பாருங்க. ஓதுவார் தம்மை நல்லறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு காதலை கொண்டு போய் யாரை காதலிக்கிறார்னா சிவபெருமானை காதலிப்பதாக. ஒரு எழுத்தாளன் சிவபெருமானை காதலிப்பதாக, ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு சொல்வதாக, நீங்க எப்படி பொருளில் எடுத்துக்கொண்டாலும் காதல் என்பதற்கான மிக ஆழமான பொருளை பக்தி நமக்கு தருகிறது. பக்தி இலக்கியத்திலிருந்து நாம் அதற்கான பொருளை அங்கிருந்து எடுக்கிறோம். பெருமக்களே, இதுவரையில் நான் சொன்னது எல்லாமே நம்முடைய சங்க இலக்கியங்கள். எனக்கு தற்கால இலக்கியங்கள் பேசுவதற்கான சூழல் நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. என் மனம் கவர்ந்த 1-2 எழுத்தாளர்கள் மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சிடுறேங்க. ஏன்னா அடுத்த நிகழ்வு தயாரா இருப்பாங்க. நான் ஒரு சில எழுத்தாளர்களையாவது பெயர்களையாவது இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. பாரதிதாசன், பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், தி ஜானகிராமன், அசோகமித்ரன், அழகிரிசாமி, அன்பை, சூடாமணி, பா சிங்காரன், கவிதைகள் எடுத்தீங்கன்னா பன்னில், நகுலன், ஞானக்கூத்தன், யாராவது ஒருத்தருடைய புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்தாலும் போதும். இந்த கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்து தமிழினுடைய தொன்மையை ஆழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அகழ்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர்களும் இலக்கியங்களும் மனித மனங்களை அப்படி அகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சூழலையும் நாம் எப்படியானவர்களாக இருக்கிறோம், எந்த சூழல்ல என்ன முடிவெடுப்போங்கிறது நமக்கே தெரியலைங்க. அடுத்த நொடி என்ன நிகழும் என்பதை நம் மனம் என்ன யோசிக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாத இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒருவேளை உனக்கு இப்படி நிகழ்ந்தால் இது போன்ற முடிவை எடு என்ற ஒரு கதையாக, ஒரு கவிதையாக, ஒரு கட்டுரையாக நமக்கு தருவது என்பது வாழ்க்கைக்கான அதிசயம். அதையாவது படிச்சு இனியாவது ஒரு மிக நல்ல வாழ்வை நாம் வாழ வேண்டும். வெயிலோட கவிதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அக்கா எப்போதும் மின்மினிகள் 1000 சூழவே வருவாள். இது ஒரு குறியீட்டு கவிதைங்க. அக்கா எப்போதும் மின்மினிகள் 1000 சூழவே வருவாள், கொடுப்பினையற்ற நாம் அவளை எப்போதும் பகலிலேயே பார்க்கிறோம் என்று எழுதியிருப்பார். அத்தனை மின்மினி பூச்சிகளாக இந்த புத்தக திருவிழா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் வந்து பார்ப்பதற்கும் இவற்றில் இருக்கக்கூடிய ஒளியை நாம் பெறுவதற்கும் இனிமேலாவது வருகின்ற தலைமுறைக்கு நாம் கற்றுத்தருவோம், நாமும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.